குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும் போது தங்களுடைய சொந்த கருத்துக்களை இதற்குள்ளே திணிக்கிறார்கள். They read it like this, for example. உதாரணத்துக்கு அதை இப்படி வாசிக்கிறார்கள். They say, lay not up for yourselves treasure upon earth, where moth and rust doth corrupt, where thieves break in and steal, but lay up for yourselves treasures in heaven, where you can't touch it until you get to heaven. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவளுக்கு எடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அப்படி சேர்த்து வைத்தால் பரலோகத்துக்கு போகிற வரையும் அதை யாரும் தொட முடியாது. Does it say that? அப்படியே சொல்லுது வசனம். But yet that is what a lot of people think. ஆனா நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறார்கள். They think it is saying don't put treasures here, put it over there, and you can't touch it until you get to heaven. When you get to heaven there will be plenty there for you. என்ன சொல்லுகிறார்கள்? இங்க சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே சேர்த்து வையுங்கள், பரலோகத்துக்கு போற வரைக்கும் யாரும் அதை தொட முடியாது, அங்க போன பிறகு நிறைய இருக்கும். The treasures that you put up there is for heaven. அங்கே நாம் சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்கள் பரலோகத்துக்காக என்று சொல்லுகிறார்கள். And they say you have to wait until you die and go to heaven to possess it. அதை சுதந்தரித்துக் கொள்ள மரித்து பரலோகம் போகிற வரையில காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். See, that's our own idea. That's our religious mind working over time and putting its own thoughts into it. பாருங்க, இது நம்முடைய சொந்த எண்ணம். இந்த மதவாத மனம் இருக்குதே, நிறைய வேலை செஞ்சு தன்னுடைய சொந்த எண்ணங்கள்லாம் உள்ள புகுத்துகிறது. Religion has taught a lot of things to us. மதம் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. Religion can't believe that the blessings of God are there for now. தேவனுடைய ஆசீர்வாதங்களை இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம் என்று மதத்தால் நம்ப முடியவில்லை. Church is unable to believe that people can experience the blessing of God now. மக்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுதே அனுபவிக்க முடியும் என்று சபை நம்புவதில்லை. You see, that is why I dealt with Psalm 23 before I even opened our heavenly bank account. ஆகவே தான் நம்முடைய பரலோக வங்கி கணக்கு பற்றி பேசுவதற்கு முன்னால 23ஆம் சங்கீதத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். People like the idea of heavenly bank account, but they don't like withdrawing it now. பரலோக வங்கி கணக்கு அந்த எண்ணம் பிடிச்சிருக்கு மக்களுக்கு. ஆனா இப்பொழுது அதுல இருந்து பணம் எடுப்பதை பற்றி சொன்னா அதுதான் பிடிக்கல. They don't like to live by the riches of heaven now. இப்பொழுதே பரலோகத்தின் ஐஸ்வரியங்களை கொண்டு வாழலாம் என்றால் அதுதான் பிடிக்கவில்லை. They do not understand what it means when Paul says, my God shall supply all my needs according to his riches in glory by Christ Jesus now. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் இப்பொழுது என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் என்று பவுல் சொல்லுகிறாரே, அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. They are unable to believe that God is able to meet our needs now. தேவன் இப்போது நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. That is why we looked at the banquet that God has made and prepared for us in Psalm 23. ஆகவே தான் 23ஆம் சங்கீதத்திலே தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகா விருந்தை குறித்து நாம் படித்தோம். He has prepared a table for us. நமக்கென்று ஒரு மேஜை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். The trouble with people today is not that the table is not ready and the food is not ready. The greatest difficulty, it seems to me, is to get the people to come and eat. மேஜை ஆயத்தமா இல்லை, உணவு ஆயத்தமா இல்லை என்பது பிரச்சனை கிடையாது. மக்களை வரவழைத்து இதுல சாப்பிடுங்கள் என்று சொல்வதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. That is why I am having to preach like this. ஆகவே தான் இப்படி பிரசங்கிக்க வேண்டி இருக்கிறது. You see, God has prepared the table. பாருங்கள், தேவன் மேஜை ஆயத்தம் பண்ணி விட்டார். The devil cannot stop it. பிசாசை தடுக்க முடியாது. The devil cannot wipe out the table. பிசாசு அந்த மேஜையை துடைத்து விட முடியாது. The devil cannot cancel the table. பிசாசு அந்த மேஜையை ரத்து செய்யவும் முடியாது. The devil cannot stop us. The devil cannot stop the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பிசாசு தடுக்கவும் முடியாது. The devil cannot stop God from blessing us. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதையும் பிசாசு தடுக்க முடியாது. You know what the devil can do? பிசாசு என்ன செய்ய முடியும் தெரியுமா? It can stop us from going to the table, to the banquet table, sitting there and feasting at God's blessings. அந்த விருந்து மேஜைக்கு சென்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சாப்பிட்டு அனுபவிக்க முடியாமல் அவனால் நம்மை தடுக்க முடியும். That's the whole problem with people. மக்களிடத்தில் இருக்கிற பிரச்சனையே இதுதான். They have so much unbelief, so much religion and so much of all these old ideas that they are unable to come to the table and enjoy it. அந்த அளவுக்கு மதமும் அவிசுவாசமும் பழைய எண்ணங்களும் உள்ள இருக்கிறபடினாலே மேஜையில வந்து அதை சாப்பிட முடியாமல் தவிக்கிறார்கள். So much so that we have now Christians, if they are little well off and if they have a little more than what they need, they almost feel guilty. பாருங்க, இப்போ எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் நல்லா இருந்து தேவைக்கு அதிகம் கொஞ்சம் அவங்க கையில இருந்தா அதுவே பெரிய ஒரு குற்றமா கருதப்படுகிறது. குற்ற உணர்வு வந்துருச்சு அவங்களுக்கு. Oh, I have too much. என்கிட்ட நிறைய இருக்கு. They can't even enjoy their good food anymore. நல்ல சாப்பாட்டை கூட அனுபவிச்சு சாப்பிட முடியல. They can't even dress up well anymore. நல்ல துணி கூட உடுத்த முடியல. Because there's all kinds of preaching going out against these things. ஏனென்றால் இதற்கு எதிராக எல்லா விதமான பிரசங்கமும் காணப்படுகிறது. Everything the devil can do is doing to try to stop people from coming to the table. இந்த மேஜையில வர முடியாதபடிக்கு மக்களை தடுக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ பிசாசு அதை எல்லாம் செய்கிறான். One of the things is that he gives us a wrong idea about what the Bible says. அதுல ஒரு காரியம் எப்படி தெரியுமா?
வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை குறித்த தவறான எண்ணத்தை அவன் நமக்கு கொடுக்கிறான். What is it saying here? இது என்ன சொல்லுகிறது இங்கே? Is it saying that you put your treasures in heaven and wait till you get to heaven to get it? பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அதை பெற்றுக்கொள்ள பரலோகத்துக்கு தான் போகணும், அதுவரை காத்திருங்கள் என்று சொல்லுகிறதா? No, my friend. கிடையாது நண்பர்களே. It means that if you will let heaven be your source of supply, உங்களுக்கு சப்ளை செய்யக்கூடிய ஆதாரமாக பரலோகம் இருக்கும்படி நீங்கள் அனுமதித்தால், if heaven is your supply your source of supply, அதாவது பரலோகம் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும் என்றால், then if heaven is where you get everything from, பரலோகத்திலிருந்து தான் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், if you are depending on heaven like you will depend on your bank, எப்படி உங்கள் பேங்கை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுபோல பரலோகத்தை நீங்கள் நம்பி இருந்தால், if you will depend on heaven and its resources as you depend upon your money in your bank, உங்க பேங்க்ல இருக்க உங்க பணத்தை நம்புவது போல பரலோகத்தையும் அதன் ஆதாரங்களையும் நீங்கள் நம்பினால், if you will depend on God to meet your need, தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி அவரை நீங்கள் நம்பினால், then regardless of what happens on earth, you will have a bank that will not be subject to theft or rust or corruption. Regardless of what happens on earth, you will have plenty. பிறகு பூமியில என்ன நடந்தாலும் சரி அதெல்லாம் பரவாயில்ல, பரலோக வங்கி அதுல பூச்சி இருக்காது, துரு இருக்காது, ஒரு கெட்ட காரியமும் நடக்காது, உங்களுக்கு நிறைவா இருக்கும். Amen. ஆமென். Regardless of what happens here, இங்க என்ன நடந்தாலும் சரி. I think the rust and corruption, you know what the rust and corruption is? பாருங்க, இந்த பூச்சி துருவு கெடுக்கிறது அப்படின்னு இருக்காது, என்ன தெரியுமா அது? Let me give you what I think about it. அத பத்தி நான் என்ன நினைக்கிறேன் கொஞ்சம் In சொல்றேன் the பாருங்க. modern world, I think it's inflation and depression. பாருங்க, இந்த காலத்து உலகத்துக்கு ஏற்றபடி சொல்லணும்னு சொன்னா பணவீக்கம், பிறகு பொருளாதார சீர்குலைவு. Inflation and depression. பணவீக்கமும் பொருளாதார சீர்குலைவும். You know, in America there was a depression in the early part of this century. இந்த நூற்றாண்டின் முற்பகுதியில் அமெரிக்காவில் பொருளாதார சீர்குலைவு ஏற்பட்டது. And money money couldn't buy much. பணத்தை கொண்டு அதிகமா வாங்க முடியல There was பாருங்க. no jobs. There was no jobs. வேலை இல்லை. People were becoming very poor. மக்கள் மிகவும் ஏழைகளாய் போய்விட்டார்கள். People would stand in line to get a handout, get a loaf of bread. ஒரு ரொட்டி துண்டுக்காக மக்கள் வரிசையில் நின்று கொண்டிருப்பார்கள். This has happened even in the Bible. We read about famines. பாருங்க, வேதத்துல கூட வாசிக்கிறோம் பஞ்சங்களை குறித்து. And that kind of thing has happened all over the world. அப்படிப்பட்ட காரியம் உலகமெங்கும் A நடந்திருக்கிறது. great depression where finances go all haywire and people don't have any money to do anything. மிகப்பெரிய சீர்குலைவு, பொருளாதார சீர்குலைவு ஏற்பட்டு பணம் இல்லாமல் மக்கள் எதையும் வாங்க முடியாமல் தவிப்பார்கள். Inflation becomes very high. பணவீக்கம் மிக அதிகமாய் போய்விடுகிறது. The supply of money becomes very low. பணம் மக்களுக்கு கிடைப்பது மிகவும் குறைவாய் வருகிறது. And people suffer for want of money and for want of things and want of food. பணம் இல்லாமல், பொருள் இல்லாமல், உணவு இல்லாமல் மக்கள் மிகவும் தவிப்பார்கள். And money may not mean anything when inflation goes high. பணவீக்கம் அதிகமாய் போகும்போது இந்த பணத்துடைய மதிப்பு கம்மியாகிவிடும். In Russia, ரஷ்யாவுல if someone gave you 500 rubles, யாராவது 500 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு they சொன்னா, gave it to you 15 years ago, it will mean something. பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். If someone gave you 500 rubles now, இப்போ யாராவது 500 ரூபாய் கொடுத்தா, you know how much that is? அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? That is not even 5 rupees. 5 ரூபாய் கூட கிடையாது. Not even 5 rupees. 5 ரூபாய் கூட கிடையாது. Nothing it is. ஒண்ணுமே கிடையாது. You want to buy a loaf of bread? ஒரு ரொட்டி வாங்கணுமா? You need $1 and that is so many thousands of rubles. $1 தேவை அதுக்கு. அது ரூபிள்ஸ்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபிள் So வருகிறது. people are standing in line wherever some loaf of bread is given. ஆகவே எங்கெல்லாம் கொஞ்சம் ரொட்டி கொடுக்கறாங்களோ மக்கள் அங்கெல்லாம் வரிசையில நின்னு கொண்டு My இருக்கிறார்கள். father said he went to preach in Russia one time. எங்க அப்பா சொன்னாங்க ஒரு முறை அவர் ரஷ்யாவுக்கு பிரசங்கம் பண்ண And he போனாங்க. went to a place called Kiev. கியேவ் என்ற ஒரு இடத்துக்கு அவங்க He போனாங்க. was having some meeting. அங்க கூட்டங்களை நடத்தினார்கள். People did not have anything to eat, he said. ஆனா அந்த மக்களுக்கு சாப்பிட கூட எதுவும் இல்லையா. Just people were in such poor condition அந்த அளவுக்கு ஏழ்மையான நிலைமையில மக்கள் இருந்தார்கள். that he went out and bought some loaves of bread and invited some people and just gave them one loaf of bread. இவர் போய் ரொட்டிகளை வாங்கி சில மக்களை அழைத்து அவர்களுக்கு அந்த ரொட்டி துண்டுகளை Just கொடுத்தார். said, go ahead and take it home. அதை எடுத்து வீட்டுக்கு போங்க அப்படினா. Eat it. இத சாப்பிடுங்க. What a thing that financial inflation has done to the people. இந்த பொருளாதார அந்த பண வீக்கம் மக்களுக்கு என்ன காரியங்களை செய்திருக்கிறது You பாருங்க. see, it drives the value of money to bottomless pit. பணத்தினுடைய மதிப்பை அடிபாதாளத்துக்கு அனுப்பி விடுகிறது. You may have 1 lakh today and it may be something, but tomorrow it will be nothing. 1 லட்சம் ரூபாய் இன்றைக்கு இருந்தா அது பெரிய விஷயமா இருக்கும், நாளைக்கு அது ஒன்றுமில்லாமல் போய் விடலாம். That is what is inflation. இதுதான் பண வீக்கம். It is literally like the rust and the corruption that eats your money. Your value is gone. It looks like you have so much, but then you look, you have very little. It has been eaten away by inflation. எழுத்தின்படியே இதைதான் பூச்சி துரு என்று நாம் சொல்லலாம். நிறைய இருக்கிறது பார்ப்பதற்கு, ஆனா அந்த பணவீக்கம் வருகிறது, பொருளாதார சீர்குலை வருகிறது,
பெருசெல்லாம் இப்ப சிறுசா கொஞ்சமா மாறி போகுது. நிறைய இருக்கிறது போல இருக்குது, திடீர்னு பார்த்தா பூச்சி தின்னுடுச்சு, இன்ஃப்ளேஷன். Now it is so little, 1 lakh means nothing. இப்ப now. பாருங்க 1 லட்சம் ஒண்ணுமே இல்லாம இருக்கு. You thought you had so much. நீங்க யோசிச்சீங்க நிறைய You இருக்கு, thought you could live by it. இத கொண்டு வாழ்ந்துடலாம்னு You put it யோசிச்சீங்க. in the bank safely and you were hoping on it. பேங்க்ல பத்திரமா போட்டுட்டு அதையே நம்பி கொண்டு You இருந்தீர்கள். put your trust in it. உங்கள் நம்பிக்கை அதன் மீது வைத்தீர்கள். You hoped on it that it will give you some interest and then you can eat on it. அதுல கொஞ்சம் வட்டி வரும், அதை கொண்டு சாப்பிடலாம் என்று நம்பிக்கையோடு In இருந்தீர்கள். Russia, people did like that. They put their retirement money in the banks and all of a sudden, overnight, the thing plummeted and money became nothing. The money, all the money that they had in the bank became nothing. பாருங்க ரஷ்யால இப்படிதான் ஆயிட்டு. ஓய்வு பெற்றவர்களாம் தன்னுடைய பணத்தை வங்கியில போட்டு வைத்தார்கள். ஒரே ராத்திரியில எல்லாமே தலைகீழ மாறி போட்டு வைத்த பணம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு, மதிப்பு They குறைஞ்சிடுச்சு. could have lived by it if the inflation had not eaten it up. பணவீக்கம் வரவில்லை என்று சொன்னால் அது அதன் பணத்தை சாப்பிடவில்லை என்றால் அதை கொண்டே But வாழ்ந்திருக்கலாம். inflation has come. ஆனால் பணவீக்கம் வந்து விட்டது. Rust and moth has eaten it away. பூச்சியின் துருவம் அதை சாப்பிட்டு விட்டது. So what Jesus is saying ஆகவே is, இயேசு என்ன சொல்லுகிறார்? if you're going to put your trust in the earthly resources and in your earthly bank, then there is going to be a time when you will be disappointed. உங்கள் நம்பிக்கையை இந்த உலக ஆதாரங்கள் மீது, உலக பொருட்கள் மீது நீங்கள் வைத்திருந்தால் பிறகு ஒரு காலம் வரும், அப்போது நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். But if you look upon heaven and heavenly resources as your supply, ஆனால் உங்களுக்கு சப்ளை செய்யும் இடமாக பரலோகத்தை, அதினாதாரங்களை நீங்கள் கண்டால், then he says it doesn't matter if the loaf of bread costs you or a kilo of rice costs you 10,000 rupees, you can buy it because the heavenly resources are not eaten away by moth and rust. பிறகு இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒரு ரொட்டி துண்டோ அல்லது 1 கிலோ அரிசியோ அது 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, அங்கே பூச்சியும் துருவம் அதை கெடுக்காது, உங்களால வாங்க முடியும். Are you there, my friend? இருக்கீங்களா நண்பர்களே? What is going to happen when the rice costs 10,000 rupees for 1 kilo? 1 கிலோ அரிசி 10,000 ரூபாய் வரும்போது என்ன பண்ண போறீங்க? Are you going to stop eating? சாப்பிடாம நிறுத்திட போறீங்களா? I tell you, I'm not going to stop eating. கண்டிப்பா நான் நிறுத்த மாட்டேன். I'm going to keep on eating. நான் சாப்பிட்டு கொண்டே Because you இருக்க got போறேன். to eat. ஏன்னா சாப்பிடணும் பாருங்க. You've got to eat. You can't stop eating. சாப்பிடாம இருக்க முடியாதே, சாப்பிட்டாகணும். You can't say the price of rice has gone up, so I'm not going to eat. அரிசி விலை எல்லாம் ஏறிச்சு, ஆகவே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது. I tell you, my source of supply is heaven. நான் உங்களுக்கு சொல்லட்டும், எனக்கு சப்ளை செய்கிற இடம் பரலோகம். My account is in heaven. என்னுடைய கணக்கு பரலோகத்தில் இருக்கிறது. Here the money is eaten away by inflation and recession and depression. இங்கே பணவீக்கமும் பொருளாதார சீர்குலைவும் என் பணத்தை சாப்பிட்டு விடுகிறது. But there, ஆனால் அங்கு the heavenly resources, பரலோக வங்கி, my heavenly bank account is never depleted and there is no inflation in heaven. என்னுடைய பரலோக வங்கி கணக்கு ஒரு நாளும் குறைவது கிடையாது, அங்கே பண வீக்கமும் உண்டாவது கிடையாது. It is better than the dollar. டாலரை விட அது சிறந்தது. Are you there? இருக்கீங்களா? It is better than the euro. யூரோவோட அது சிறந்தது. It is more valuable. ரொம்ப விலையேற பெற்றது. Oh, when everything is going down and this is going up. எல்லாம் கீழே போகுது, ஆனா இது மேல போகுது. All other money may not be respected, but that supply always is sure. மற்ற பணத்துக்கெல்லாம் மதிப்பில்லாம போயிடலாம், ஆனா அங்கிருந்து வருகிற சப்ளை நிச்சயமாய் வரும். Amen. Amen. That is what Jesus is talking இயேசு about. அதை தான் இங்க பேசுகிறார். He is talking about your heavenly bank account and looking upon God as the source of your supply. உங்கள் பரலோக வங்கி கணக்கு குறித்தும் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் தேவன் என்பதை குறித்தும் அவர் இங்கே கூறுகிறார். And that is why he's talking about him supplying your needs not in heaven but now. பாருங்கள், உங்கள் தேவைகள் பரலோகத்தில் சந்திக்கப்படுகிறது இல்ல, இங்கே சந்திக்கப்படும், அதை பற்றி சொல்லுகிறார். Now if you're in any doubt about it, பாருங்க, இது குறித்து கொஞ்சமாக உங்களுக்கு சந்தேகம் because I இருக்குமா? know that churches would have taught you like that and sometimes religion would have taught you like that. என்ன எனக்கு தெரியும், சில சமயத்துல மதமும் சபைகளும் இப்படி உங்களுக்கு போதித்து இருக்கலாம். So I will let you look at the following verses. ஆகவே பின்வரும் வசனங்களை நீங்கள் காணும்படி செய்கிறேன். All right, look at the following verses. I'll show it to you and prove it to you that this is not talking about waiting to go to heaven and there enjoying the supply. It's talking about how God will meet your needs now if you look upon heaven as your source of supply. பாருங்க, பரலோகத்துக்கு போய் அங்கே உங்கள் பொக்கிஷங்களை அனுபவிப்பதை பற்றி இது பேசவில்லை, மாறாக பரலோகத்திலிருந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும், இங்கேயே நீங்கள் அனுபவிக்கலாம், அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Just a few verses down, ஒரு சில வசனங்கள் கீழே பாருங்க. Jesus is talking and we read up to verse 23. 23ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசித்தேன் இயேசு கூறுவதை. And verse 25, 25ஆம் வசனம் பாருங்க. Jesus is saying in this context, இந்த பின்னணியிலே இயேசு இதை சொல்லுகிறார். therefore I say unto you, take no thought for your life, what you shall eat or what you shall drink, nor yet for your body what you shall put on. Is not the life more than meat and the body than raiment? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும்
உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? You mean to tell me that he is talking about not to worry about what you're going to eat in heaven and what you're going to be clothed with in heaven? பரலோகத்துல என்ன சாப்பிட போறோம், பரலோகத்துல என்ன உடுத்த போறோம், அத பற்றி கவலைப்படாதன்னு சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? There we won't need all that. அங்க இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. We won't need to eat அங்க சாப்பிட தேவையில்லை. because our body will not be sustained by physical food. ஏனென்றால் சரீர உணவினாலே அங்க நம்முடைய சரீரம் பிழைக்க போவதில்லை. Our body will be sustained by the very life of God in heaven. பரலோகத்திலே தேவனுடைய ஜீவனாலே தான் நம்முடைய சரீரம் பிழைக்க You போகிறது. don't have to eat idli and dosa there. அங்க போய் இட்லியும் தோசையும் சாப்பிட தேவையில்லை. Nourishment by the life of God. தேவனுடைய ஜீவனாலே நமக்கு You போஷாக்கு don't have உண்டாகும். to have clothes. அங்கே துணிகள் தேவையில்லை. They can close down all the shops because the glory of God will be our clothing. தேவனுடைய மகிமையே நம்முடைய உடையா இருக்கிறபடினால எல்லா துணிகளையும் முடியல. That is better clothing than anything else. மற்ற எல்லா துணிகளை விட இது மேலான உடையாகும். So you don't worry about what to eat and what to drink and what to be clothed with in heaven. ஆகவே பரலோகத்துல என்னத்தை உண்மோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் அத பற்றி கவலையே நமக்கு தேவையில்லை. It is talking about here, my இது friend. இந்த பூமியை குறித்து பேசுகிறது. Jesus says, இயேசு சொல்லுகிறார், if you don't put your treasures in earth and look upon earthly resources as your supply, இங்க பூமியில உங்கள் பொக்கிஷங்களை வைத்துவிட்டு பூமியிலிருந்து தான் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்தால், you do not pin your hopes on the earthly resources, உலக ஆதாரங்கள் மீது உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வைக்காமல் இருந்தால், and if you believe in the heavenly account and its abundance, பரலோக வங்கி கணக்கையும் அது பரிபூர்ணம் உள்ளது என்பதை நீங்கள் நம்பினால், then don't take thought for your life about what you will eat and what you will be clothed with and what you will drink. அதன் பிறகு என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். Saying exactly what I said to you. இப்ப நான் சொன்னேனே சரியா தான் If சொல்றாரு you பாருங்க. look at heaven as your source of supply, எனக்கு பரலோகத்திலிருந்து தான் எல்லாம் கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால், then don't be counting how much rice has gone up tomorrow. பிறகு அரிசி விலை நாளைக்கு எவ்வளவு ஏற போகுதுன்னு கணக்கு And போட்டுருக்காங்க. don't be sitting down and worrying about why it's going up so much. ஏன் இதெல்லாம் இவ்வளவு விலை ஏறுதுன்னு கவலைப்பட்டு இருக்காதீங்க. Because no matter how much it goes up, you're going to eat by the grace of God, by the abundant supply that comes from heaven. ஏனென்றால் எவ்வளவுதான் விலை ஏறினாலும் தேவனுடைய கிருபையினாலே, தேவன் அருளும் ஆசீர்வாதங்களினாலே நீங்கள் நன்றாய் சாப்பிட போகிறீர்கள். Your hopes are not pinned on the earthly bank account. உங்களுடைய நம்பிக்கை இந்த பூமியில் உள்ள வங்கி கணக்கின் மீது இல்லை, It is in the heavenly bank account. பரலோக வங்கி கணக்கின் மீது இருக்கிறது. And you've got hope that the supply comes from there. வருகிறதெல்லாம் அங்கிருந்து தான் வருகிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கு So இருக்கிறது. you don't sit around and think and have thought for drink what you will eat and what you will ஆகவே தான் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம் இப்படி எல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. No, that is not a concern of our life. கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. Whatever it costs, எவ்வளவுதான் அதுக்கு காசு இருந்தாலும் சரி, we're going to eat. நாம் அதை சாப்பிட போறோம். Amen. ஆமென். Come on, brighten up. கொஞ்சம் அப்படியே தெம்பா Look at the உட்காருங்க. person next to you. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, Don't worry about inflation. பணவீக்கத்தை பற்றி கவலைப்படாதீங்க. Inflation is not for us. பணவீக்கம் நமக்குரியதல்ல. We have heavenly supply. பரலோக சப்ளை நமக்கு இருக்கு. No moth, rust or corruption there. அங்கே பூச்சியும் துருவும் அதை கெடுப்பது கிடையாது. It doesn't eat it up. அது சாப்பிடுவது கிடையாது. It doesn't matter what happens on earth. My heavenly supply never fails. பூமியில என்ன நடந்தாலும் சரி, பரலோகத்திலிருந்து வருகிற சப்ளை ஒரு நாளும் தவறாது. See, he's talking about how God needs here, not tomorrow in heaven. தேவன் நாளைக்கு பரலோகத்தில் அல்ல, இப்போது பூமியில நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறார் அதை பற்றி I am கூறுகிறார். proving it to you that this verse is not talking about the heavenly bank account working in heaven after we die. பாருங்க, இந்த காரியம் பரலோக வங்கி கணக்கு மரித்த பிறகு நாம் அங்க போய் இதை அனுபவிப்போம், அதை பற்றி பேசல, அதான் நிரூபிக்கிறேன். Don't let the devil tell you that and stop you from coming to the banquet table that God has prepared for you. பிசாசு அதை உங்கள் மனதிலே சொல்லிவிட்டு தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற மேஜைக்கு உங்களை வரவிடாமல் தடுக்க இடம் கொடுக்க வேண்டாம். My dear friend, learn to come and sit in the table and eat. அருமை நண்பர்களே, மேஜை அண்டையில வந்து உட்கார்ந்து சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். Amen. ஆமென். You've seen these big buffets, you know. பஃபே எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? நல்லா. First when you look at it, it's almost intimidating. அதை முதலாவது பார்க்கும்போது கொஞ்சம் அச்சுறுத்துற மாதிரி இருக்கும். You know, some of these places they have some 35 different kinds of dishes. சில இடங்கள்ல போனீங்கன்னா 35 வகையான உணவுகள் இருக்கும். And you just can't believe it. My goodness, you know, is it all for me? Can I eat as much as I want? நம்பவே முடியாது. ஐயோ எல்லாம் எனக்கா, எவ்வளவு வேணுமானு சாப்பிடலாமா அப்படிதான் தோணும். You know, if you're not used to this, you almost shy away from eating to the fullest. இதுல கணக்கு இல்லைன்னு சொன்னா அப்புறம் நிறைய சாப்பிடாதபடிக்கு நீங்க ஒதுங்கிடுவீங்க. Now you got to get your money's worth when you get going there. கொடுக்கிற காசுக்கு சாப்பிட்டாகணும் இல்லையா? But people are shy. ஆனா மக்கள் வெட்கப்படுறாங்க Can பாருங்க. I eat everything? எல்லாத்தையும் சாப்பிடலாமா? Is it all for me? எல்லாம்
But when you learn it, you know that hesitation is there. பாருங்க ஆரம்பத்துல இந்த தயக்கம் இருக்கும். But when you get accommodated, அப்படியே பழகும்போது, when you keep going back again and again, திரும்ப நீங்க அங்க போகும்போது, you don't want to eat anywhere else. You want to eat in the banquet, in the buffet. நீங்க வேற எங்கேயும் சாப்பிட விரும்ப மாட்டீங்க, பஃபேக்கு தான் போகணும்வீங்க. When you go to the buffet, பஃபேக்கு நீங்க போகும்போது, there is a way to eat. சாப்பிடுறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு அதுல. Yes, all these 35 different things. ஏன்னா 35 வகையான உணவு இருக்கு இல்லையா? So you take everything, little bit of everything. ஆக எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துங்க. And just out of what you took, eat just a little bit, taste. எடுத்ததுல இருந்து டேஸ்டுக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க. And if you don't like, leave it. அது பிடிக்கலனா விட்டுருங்க. You can eat as much as you want. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். You eat and you leave whatever you don't want. சாப்பிடுங்க, எதெல்லாம் தேவையில்லையே விட்டுருங்க. Whatever you like, உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ note it down. அத நோட் பண்ணீங்க. And then you go and get a new plate. அதன் பிறகு மறுபடியும் புது பிளேட் எடுங்க. You can go 10 times if you want. பாருங்க வேணும்னா 10 முறை கூட போலாம். This time only get what you liked. இந்த முறை போகும்போது என்ன பிடிச்சிருக்கோ அத மாத்திரம் எடுங்க. You like that pepper chicken, you get the pepper chicken. அந்த பெப்பர் சிக்கன் வேணுமோ அத மட்டும் எடுத்துட்டு வாங்க. You like that lamb roast, you get that. அந்த lamb roast வேணுமோ அத மட்டும் You எடுத்துட்டு want வாங்க. biryani, you get that. பிரியாணி வேணுமோ அத எடுத்துங்க. Don't just choose in the first place. Go taste everything and then whatever you like, go back for it and take more of it. போன உடனே எடுத்து சாப்பிடாதீங்க. முதல் கொஞ்சம் எடுத்து ருசி பாருங்க, அப்புறம் பிடிச்சத போய் எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்க. Amen. Amen. And make sure you taste everything. எல்லாத்தையும் ருசி பார்க்கணும், அத கண்டிப்பா செய்யணும். You know, you got to sometimes teach people how to eat in the buffet. சில சமயத்துல பஃபேல எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு And பாருங்க. I believe that that is what we do in teaching in the church when we teach about prosperity. சபையில செழிப்பு குறித்து போதிக்கும் போதும் அப்படிதான் நான் செய்கிறேன் என்று நான் We got நம்புகிறேன். all these shy people that have been in a religious manner to stay away and be shy and not to barge in and to exercise liberty in the matter of prosperity. இந்த செழிப்பின் விஷயத்துல எல்லாம் விடுதலையா சுதந்திரமா இருக்கலாம், நம்முடைய இஷ்டப்படி செய்யலாம், இதெல்லாம் போதிக்கப்படல. ஆகவே மக்கள் வெட்கப்படுகிறார்கள், சங்கடப்படுகிறார்கள். நல்ல தாராளமா உள்ள வந்து உட்கார்ந்து நல்ல வயிறு நிறைய சாப்பிடலாம்னு சொல்லல. சபையில என்ன சொல்ற, சாப்பிட்டுருவியா நீ? பரலோகத்துல தான் அதெல்லாம் இருக்கு. They told you in heaven it is there. சொல்லிட்டாங்க பரலோகத்துல தான் அதெல்லாம் இங்க இல்லன்னு. Not here. இங்கே கிடையாது. God has got good things for you. தேவன் அங்க தான் நல்ல நல்ல காரியங்களை வச்சிருக்கார். Here only bad things. இங்க எல்லாம் கெட்ட காரியங்கள் தான். People cannot even enjoy life. மக்களால வாழ்க்கையை கூட அனுபவிக்க முடியல பாருங்க. My dear friend, அருமை நண்பர்களே, Jesus is teaching here that it is for now. இயேசு இங்க போதிக்கிறார், அது இப்போதைக்குரியது. Look at verse 26. 26 வசனத்தை I will பாருங்க. prove it to you. நான் அதை உங்களுக்கு நிரூபிக்கிறேன். That heavenly supply is for now. பரலோகம் கொடுக்கிற சப்ளை இப்போதைக்குரியது என்று. Behold the fowls of the air, for they sow not, neither do they reap, nor gather into barns, yet your heavenly Father feedeth them. Are ye not much better than? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Have you ever seen what the birds do? என்றைக்காவது பறவைகள் செய்கிற காரியங்களை பார்த்திருக்கீங்களா? They just think everything is there. எல்லாமே நமதுதான் ஒரு எண்ணம் அதுங்களுக்கு. They just go and eat wherever they can. எங்க முடியுமோ போய் சாப்பிட்டு வந்துரும். They are so at liberty to just enjoy God's all the blessings that God has put there. அந்த அளவுக்கு சுதந்திரம் பாருங்க, தேவன் வைத்திருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அனுபவிக்கிறது. The birds are going and plucking at every tree and every fruit and eating out of everywhere, but you can't get God's people to go by faith and take God's blessing. பறவைகள் போய் எல்லா கனிகளை எல்லா மரங்களையும் உட்கார்ந்து சாப்பிட்டு அவைகள் அனுபவிக்கிறது. தேவ ஜனங்களாகி நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு அனுபவிக்க முடியவில்லை. People are worried. மக்கள் கவலைப்படுகிறார்கள். Oh, how is it going to be? அது எப்படி இருக்க போகிறது? Price is going up. விலை ஏறுகிறது. Petrol price is going up. பெட்ரோல் விலை ஏறுகிறது. What are you going to do? Sell your motorcycle? என்ன செய்ய போறீங்க? வண்டி வித்துற போறீங்களா? Because price is going up. விலை எல்லாம் ஏறுது. Then why do you worry? பிறகு ஏன் கவலைப்படுகிறீர்கள்? Why do you sit around and cry? பிறகு ஏன் உட்கார்ந்து அழுகிறீர்கள்? Well, if the price is going up, then abundant supply is going up also. விலை ஏறும்போது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் ஏறுகிறது. Heaven's supply never stops. பரலோக சப்ளை ஒரு நாளும் நிற்பதில்லை. You see, my friend, we are God's people. பாருங்கள் நண்பர்களே, நாம் தேவன் ஜனங்களா இருக்கிறோம். We have not pinned our hopes in the earthly bank account. உலக வங்கி கணக்கின் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம் வைத்திருக்கவில்லை. Read verse 28. 28ஆம் வசனத்தை வாசிப்போம். Why take ye thought for raiment? Consider the lilies of the field, how they grow. They toil not, neither do they spin. உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. And yet I say unto you that even Solomon in all of his glory was not arrayed like one of these. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How many of you believe that God will clothe you? எத்தனை பேர் தேவன் உங்களை உடுத்தி வைப்பார் என்று நம்புகிறீர்கள்? Doesn't matter how much it costs. அது எவ்வளவு செலவானாலும் சரி. Our hopes are in that heavenly supply. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் பரலோக சப்ளை மீது இருக்கிறது. It's all talking about that heavenly bank account and depending on that, and it will never fail.
பாருங்க எல்லாமே பரலோக வங்கி கணக்கு, அதை சார்ந்திருக்க வேண்டும், அது தவறாது, அதை பற்றி தான் பேசுகிறது. It is all talking about how moth and rust does not corrupt what is there. அங்கே இருக்கிறதை பூச்சி துருவு கெடுக்காது, அதை பற்றி தான் இங்கே வசனம் கூறுகிறது. It says, look at the lilies. சொல்லுகிறார் புஷ்பங்களை கவனித்து How பாருங்க. well they are clothed. Even King Solomon in all of his glory was not clothed. அவைகள்லாம் அவ்வளவு நல்லா உடுத்தி இருக்கு. சாலமோன் கூட தன்னுடைய சர்வ மகிமையில் அப்படி உடுத்தவில்லை. If God so clothed the grass of the field, which today is and tomorrow is cast into the oven, shall he not much more clothe you, அற்ப O விசுவாசி, ye of little faith? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? The problem is not that God cannot clothe us, God cannot supply our needs. The problem is, O ye of little faith. தேவன் நம்மை உடுத்துவிக்க முடியாது, தேவன் நமக்கு சப்ளை செய்ய முடியாது என்பது பிரச்சனை அல்ல. பிரச்சனையே இதுதான், அற்ப விசுவாசிகளே. அற்ப விசுவாசிகள் நிறைஞ்சிருக்கிறாங்க உலகத்துல. There's too many. நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. அற்ப விசுவாசிகள். They can't believe that God can supply. நம்ப முடியல தேவன் கொடுப்பார் என்று. The problem is not that God will not supply. The problem is that we are unable to believe that He supplies. தேவன் கொடுக்க மாட்டார் என்பது பிரச்சனை அல்ல, அவர் கொடுப்பார் என்பதை நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை. Jesus says, "Oh, ye of little faith." இயேசு சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே. I tell you, our faith is the problem. நான் சொல்லட்டும் உங்களுக்கு, நம்முடைய விசுவாசம் தான் பிரச்சனையே. Heaven is not the problem. பரலோகம் பிரச்சனை அல்ல. God is not the problem. தேவனும் பிரச்சனை அல்ல. The devil is not the problem. பிசாசும் பிரச்சனை அல்ல. I tell you, your faith and my faith is the problem. உங்கள் விசுவாசம் என்னுடைய விசுவாசம் அதுதான் பிரச்சனை. Can you believe? நீங்கள் விசுவாசிக்க முடியுமா? Or are you of little faith? அல்லது அற்ப விசுவாசிகளா இருக்கிறீர்களா? Are you sitting down and worrying? அல்லது உட்கார்ந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Concerned about what you will eat and what you will drink? என்னத்தை உடுப்போம் என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படுகிறீர்களா? If God so clothed the lilies of the field, தேவன் காட்டு புஷ்பங்களை இவ்விதமாய் உடுத்துவித்தார், if He so clothes the grass, இவ்விதமாய் இந்த புல்லை உடுத்துவித்தார், how much more shall He clothe you? எப்படி எந்த அளவுக்கு அவர் உங்களை உடுத்துவிப்பார். But the church has made it a business to preach against clothing. ஆனா சபை பாருங்க இந்த உடையை எதிர்த்து கூட பிரசங்கம் பண்ணும்படி பார்த்து கொண்டது. That is why people can't enjoy good clothing. ஆகவே தான் மக்கள் நல்ல துணியை கூட போட முடியாம தவிக்கிறாங்க. Good clothing is unspiritual. நல்ல உடை உடுத்தினா அது பக்தி அற்றதுன்னு நினைக்கிறேன். Bad clothing is more spiritual. கெட்டதா துணி உடுத்தினா அது ரொம்ப பக்தி உள்ளது. No wonder people are of little faith. மக்கள் அற்ப விசுவாசிகளா இருக்காங்க, இதுல ஆச்சரியமே இல்ல பாருங்க. They think that God is going to run out of silk if you use it too much. சில்க் ரொம்ப பயன்படுத்தினா ஆண்டவர்கிட்ட அது காலி ஆயிடும் நினைக்கிறாங்க. Are you there? இருக்கீங்களா? காஞ்சிபுரத்துல போய் பாருங்க, உள்ள போக முடியல கடவுள். You can't get in the store. ஸ்டோருக்குள்ள நுழைய முடியல. I tell you, God is great. நான் சொல்லட்டும், தேவன் பெரியவர். You are not by eating well, you are not going to deplete God's resources. நீங்க நல்லா சாப்பிடுறதுனால தேவனுடைய ஆதாரங்களை குறைய பண்ண போவதில்லை. No. கிடையவே கிடையாது. One man sat down to eat. ஒருவர் சாப்பிட உட்கார்ந்தாரு. And we were all sitting down. எல்லாம் உட்கார்ந்துட்டு Then இருந்தோம். he began to pray. அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. Then he began to pray for all over the world. He came one round of Africa and Asia and South America and everywhere. பாருங்க, ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏசியா, உலகம் எங்கும் சுத்திட்டு வந்துட்டார் ஜெபத்துல. For all the people that are there. அங்க இருக்கிற எல்லா மக்களுக்காக. He is worried that they are not having any food. அவங்களுக்கு சரியான உணவு இல்ல, அந்த கவலை இருக்கு. And he is praying for all that. அத எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றாரு. And after he got through prayer, he said, "Amen." ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு ஆமென். Then he looked up and said, "Everyone, just remember those dear folks." அப்புறம் சொல்றாரு, அந்த அருமையான மக்களை எல்லாரும் நினைச்சீங்க அப்படின்னு. When you remember the folks, you can't even eat. அவங்களாம் நினைச்சு பார்த்தா சாப்பிட கூட முடியாது பாருங்க. But the thing is this, I'm not making joke about the poverty of the people. பாருங்க, மக்களுக்கு இருக்கிற வறுமை தரித்திரத்தை குறித்து நான் வேடிக்கையா சொல்லல. No. கிடையாது. That is not the point. அது நான் சொல்ல வரல. The point is, what you must remember is that God has never failed to supply and will never fail to supply. People have a problem in getting to God and to the supply. பாருங்க, சொல்ல வந்தது இதுதான். தேவன் சப்ளை செய்ய மாட்டேன்னு சொல்ல, சப்ளை செய்ய முடியாதுன்னு சொல்லல, அந்த சப்ளையை பெற்றுக்கொள்வதில் மக்களிடத்துல பிரச்சனை. அதுதான். I am not going to sit here and worry about people in Africa dying every day without food. ஆப்பிரிக்கால அனுதினம் உணவு இல்லாம சாகுறாங்களா, அவங்கள பற்றி இங்க உட்கார்ந்துட்டு நான் கவலைப்பட போறது இல்ல. You see, the problem is of little faith. பாருங்கள், பிரச்சனை வந்து அந்த அற்ப விசுவாசம் தான். It is not problem with God. தேவனிடத்துல பிரச்சனை இல்லை. God has not said, "I am not going to give any food for these people." நான் இந்த மக்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்க மாட்டேன் என்று தேவன் சொல்லவில்லை. You see, the only thing that we are concerned about, that these people do not know the truth. நமக்கு இருக்கிற ஒரே கரிசனை என்ன? இந்த ஆட்களுக்கு சத்தியம் தெரியவில்லையே. Do not know the living God. ஜீவனுள்ள தேவனை அறியாத
அறியாதிருக்கிறார்களே. They do not know the loving God. அன்புள்ள தேவனை அறியாதிருக்கிறார்களே. They do not know the God who abundantly supplies. பரிபூரணமாய் கொடுக்கிற தேவனை அறியாதிருக்கிறார்களே. Oh, they must know the God who will love them and care for them and meet their every need. தங்களை நேசித்து போஷித்து தேவைகளை சந்திக்கக்கூடிய அந்த தேவனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். They need the gospel. சுவிசேஷம் அவர்களுக்கு தேவை. They need the truth about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியம் அவர்களுக்கு தேவை. You understand, my friend? புரிகிறதா? So there's no use making people guilty about these things. ஆகவே இந்த காரியங்களை குறித்த குற்ற உணர்வை மக்களுக்குள்ள கொடுக்கிறது மூலமா ஒரு பயனும் இல்லை. God is wonderful. He supplies all our needs. தேவன் அற்புதமாய் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறார். Then he says in verse 31. பிறகு 31 அவர் சொல்லுகிறார். Therefore take no thought saying what shall we eat and what shall we drink and wherewithal shall we be clothed. ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். No, don't think about it. அத பத்தி எல்லாம் நினைக்காதீங்க என்றார். Don't have any thought about it. கொஞ்சம் கூட நினைக்காதீங்க அத பத்தி. Now people say that is very unpractical, brother. You must think about it. மக்கள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதே, கண்டிப்பா அத பத்தி யோசிக்கணும் Oh, you என்றார். must think about how much it's going to go up. எவ்வளவு விலை ஏற போகுது அத பத்தி You யோசிக்கணும். must worry a little bit about the financial condition of our country. கொஞ்சமாவது நம்முடைய நாட்டின் பண விஷயத்தை குறித்து கொஞ்சம் கவலைப்படணும்ன்றாங்க. No, the Bible doesn't say that. இல்ல வேதம் அப்படி சொல்லவில்லை. Because we are not dependent on the country's financial resources. ஏனென்றால் நம்முடைய நாட்டின் ஆதாரங்களை நாம் சார்ந்து We இருக்கவில்லை. are dependent upon the heavenly bank account. பரலோக வங்கி கணக்கை நாம் சார்ந்து இருக்கிறோம். Amen. ஆமென். Are you there, my friend? இருக்கீங்களா நண்பர்களே? If you dependent upon the country, நம்முடைய நாட்டை நீங்க சார்ந்து இருந்தீங்கன்னா then there is no other way other than to be poor. பிறகு ஏழையா இருப்பதை தவிர வேற வழியே இல்ல. There's no other way. வேற வழியே இல்ல. We can just make sure that everybody doesn't have enough. எல்லாருக்கும் போதுமான அளவு இல்லாம இருக்கும், அது வேணா நிச்சயம். Ration. எல்லாம் ரேஷன் தான். What a wonderful man's idea. மனுஷனுடைய அற்புதமான எண்ணத்தை பாருங்க. 2 kilos of sugar. 2 கிலோ சர்க்கரை. 3 liters of kerosene. 3 லிட்டர் கெரோசின். For that you stand a mile long in a line. இதுக்கு 1 மைல் தூரம் கியூல நிக்கணும். That is all there is in an earthly system. உலக முறைமையில அவ்வளவுதான் இருக்கு. Now if you want to live by that, then it's your business. பாருங்க, இதன்படி தான் வாழ்வன் நீங்க சொன்னீங்கன்னா அது உங்க இஷ்டம். But I tell you, you must live by heavenly ஆனால் நான் resources. சொல்லட்டும், பரலோக ஆதாரங்களை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். He knows that you have need of all these. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். How many of you know that before he created man, he created everything else? எத்தனை பேருக்கு தெரியும், மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக மற்ற எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். He didn't create man and then scratch his head and say, where am I going to get food for him? மனுஷனை சிருஷ்டித்து விட்டு அப்புறம் தலையை சொரியல இவனுக்கு சாப்பாடு எங்க இருந்து வரும்னு. No, he created everything first. கிடையாது, முதலாவது எல்லாவற்றையும் உண்டாக்கினார். That tells me that my heavenly Father knows that I have need of food. I have need of all these things. எனக்கு உணவு தேவை, இந்த தேவைகள் எல்லாம் உண்டு என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்பதை இதுவே எனக்கு காட்டுகிறது. Are you there, my friend? இருக்கீங்களா? God didn't put Adam and Eve in the Garden of Eden and say, well, fast and pray very hard, maybe food will come. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவன் வச்சிட்டு நல்லா கஷ்டப்பட்டு உபவாசம் ஜெபம் பண்ணுங்க, ஒருவேளை சாப்பாடு எங்க இருந்தாவது வரும்னு You சொல்லல. don't know where your food is going to come from. உங்க உணவு எங்க இருந்து வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. I used to hear this said all the time in the church. பாருங்க, சபையில எப்போதும் இந்த மாதிரி சொல்ல நான் கேட்டிருக்கேன். Preachers will say and people will say. பிரசங்கியாரும் சொல்லுவாங்க, விசுவாசிகளும் சொல்லுவாங்க. You know, I grew up around this. பாருங்க, இந்த மாதிரி வட்டத்துல தான் நான் வளர்ந்தேன். And they'll say, I don't know where my food is going to come from. அவங்களே சொல்லுவாங்க, அடுத்த வேளை உணவு எங்க இருந்து வரும்னு எனக்கு When தெரியாது. I started reading the Bible, I found out that God didn't put Adam there and say, I don't know, my friend, where the food is going to come next. வேதத்தை வாசித்த பிறகுதான் எனக்கே புரிஞ்சது, தேவன் ஆதாம பார்த்து சொல்லல அடுத்த வேளை உணவு உனக்கு எங்க இருந்து வரும் அப்படின்னு. எங்க இருந்து வரும்னு தெரியலப்பா, நல்லா ஜெபிச்சுக்கோ ஏ சொன்னாரு. எல்லாம் மத பேச்சுகள் இதெல்லாம். Are you there? நல்லா ஜெபிச்சுக்கோ பிரதர், எங்க இருந்து வரும்னு தெரியல. God said, தேவன் சொன்னார், this is all for food for you. இது எல்லாம் உனக்கு உணவா இருக்கும். Did he say that? சொன்னாரா? He showed him everything. எல்லாவற்றையும் காண்பித்தார். I have made all of these things to serve as food for you. இவை எல்லாம் உனக்கு உணவா இருக்கும்படியாகவே நான் சிருஷ்டித்தேன். I have put it there as food for you. உனக்கு உணவாக அவைகளை வைத்திருக்கிறேன். He didn't say pray very hard, maybe it will come. கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணு, ஒருவேளை கிடைக்கும்னு சொல்லல. He didn't say we don't know where it's going to come tomorrow. நாளைக்கு எங்க இருந்து வரும் நமக்கே தெரியலன்னு சொல்லல அவர். He said, I have put it there. அவர் சொன்னார், நான் வைத்திருக்கிறேன். It is there in plenty everywhere. நிறைய இருக்கு எல்லா இடத்திலும். Turn to the right and left and before you and behind you. வலது பக்கம் இடது பக்கம் முன்ன பின்ன எங்க திரும்பினாலும் I have put it everywhere. நான் எல்லா இடத்திலும் வைத்திருக்கிறேன். Just eat it, enjoy it. அதை சாப்பிடு, அனுபவி என்றார்.
What a difference from what God said and what we preach sometimes. தேவன் சொன்னதுக்கும் சில சமயத்துல நாம பண்றோமே பிரசங்கம் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. Are you there, my friend? இருக்கீங்களா நண்பர்களே? Are your eyes opening and seeing what God has done? உங்கள் கண்கள் திறக்கிறதா? தேவன் செய்த காரியங்களை பார்க்கிறதா? The Gentiles don't understand this. அஞ்ஞானிகளுக்கு இது புரியல பாருங்க. People that don't have a covenant with God don't know this living God, don't know this. தேவனோடு உடன்படிக்கை இல்லாதவர்கள், ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்கள், அவர்களுக்கு இதெல்லாம் கிடையாது. But your heavenly Father knows that you have need of these things. ஆனால் உங்கள் பரலோக பிதாவுக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று. So you don't seek these things. ஆகவே நீங்கள் இவைகளை நாடி தேடுவதில்லை. Don't put your trust in them. அதன் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டாம். Don't be seeking them. அவைகளை நாடி தேட வேண்டாம். Oh, what a strange teaching. என்ன வினோதமான போதனை பாருங்க. Somebody said, oh, he's preaching prosperity. யாரோ சொல்லுவாங்க இவர் என்னங்க செழிப்பு பிரசங்கம் பண்றாரு. Preaching about money. பணத்தை பத்தி பேசுறாரு. They think because we are preaching about prosperity, we are telling people to go after money. ஏதோ செழிப்பை பத்தி நம்ம பேசுறதுனால எல்லாம் பணத்து பின்னாடி ஓடுங்கன்னு நாம சொல்றோம்னு நினைக்கிறாங்க. No, please understand. கிடையாது, நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்க. No, பணத்தின் பின்னால ஓடுங்கற பிரசங்கம் இங்க கிடையாது. Are you there? இருக்கீங்களா? We don't preach that here. அத நாம இங்க பிரசங்கம் பண்றது கிடையாது. We don't preach about chasing money. பணத்தை நாம துரத்திட்டு போணும் அதெல்லாம் நம்ம பிரசங்கிப்பது கிடையாது. கிடையாது. You know what we preach? நாம என்ன பிரசங்கிக்கிறோம் தெரியுமா? We preach the Bible. வேதத்தை பிரசங்கிக்கிறோம். You know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? They are all seeking that. அவர்கள் எல்லாம் அதை தேடுகிறார்கள். The world is seeking that. உலகம் அதை தேடுகிறது. Next verse says, but seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. அடுத்த வசனமே சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Lot of people out there haven't understood what I preach and what preachers like me preach. வெளியில ஆட்கள் நானும் என்ன போன்ற பிரசங்கர்கள் என்ன பிரசங்கம் பண்றேன்னு புரியல அவங்களுக்கு. They have a wrong understanding of what we are about. பாருங்க நாம எதை பற்றி பேசுறோம் அவங்களுக்கு புரியல, தப்பா We நினைச்சிட்டாங்க. are not preaching about chasing money, my friend. பணத்தின் பின்னாடி ஓடுவதை குறித்து நாம் பேசவில்லை. We are preaching about seeking first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதை குறித்து பேசுறோம். And his righteousness. அவருடைய நீதியை, seeking Jesus. இயேசுவை தேடுவது. He is the maker of heaven and earth. அவர் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். He is the source of all supply. எல்லா சப்ளையின் ஆதாரமே அவர்தான். We don't seek money, we seek Jesus. நாம் பணத்தை தேடுவதில்லை, இயேசுவை தேடுகிறோம். The sum total of all our preaching that is done here has to do with how to seek God with all our hearts and to know him. நாம் இங்கே செய்கிற பிரசங்கம் எல்லாம் எதை குறித்தது? எப்படி நம்முடைய முழு உள்ளத்தோடு இயேசுவை நாடி தேடுவது, அதை பற்றியதுதான். We don't preach materialism. நாம் பொருளாதாரம் அதை நாடி ஓட வேண்டும் என்று பிரசங்கிப்பது கிடையாது. கிடையவே கிடையாது. We preach about seeking Jesus. இயேசுவை தேட வேண்டும், அதை பற்றி தான் பிரசங்கிக்கிறோம். The kingdom of God and his righteousness. தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேட வேண்டும், அதை பிரசங்கிக்கிறோம். Are you there, my friend? இருக்கீங்களா நண்பர்களே? When people ask that, you better tell that. மக்கள் கேட்டாங்கன்னா சொல்லுங்க இப்படி. They have all these cookie ideas, wrong ideas. இந்த மாதிரி தப்பு தப்பா என்னெல்லாம் வச்சிருக்காங்க. Oh, he's preaching like that. அந்த மாதிரி பிரசங்கிக்கிறாரா? Tell them what we are preaching. சொல்லுங்க நாம என்ன பிரசங்கம் பண்றோம். We are preaching telling people don't worry. கவலைப்படாதீங்கன்னா நாம பிரசங்கம் பண்றோம். God is there. தேவன் இருக்கிறார். Heavenly bank account is பரலோக there. வங்கி கணக்கு இருக்கு. Don't trust your money. உங்க பணத்தை நம்பாதீங்க. Don't trust your bank. உங்கள் பேங்கை நம்பாதீங்க. Don't trust this system. இந்த முறைமையை நம்பாதீங்க. Trust the word of God. தேவனுடைய வார்த்தையை Trust நம்புங்க. the abundance of God. தேவன் பரிபூர்ணராய் இருக்கிறார், அதை Trust நம்புங்க. the goodness of God and the grace of God. தேவனுடைய கிருபை, அவர் நல்லவர் என்பதை நம்புங்கள். Trust that moth and rust and corruption does not eat away your finances there. அங்கே உங்கள் பணங்களை பூச்சியும் துருவும் கெடுக்காது என்பதை நம்புங்கள். Trust that you will always have abundant supply. எப்போதுமே பரிபூர்ண சப்ளை இருக்கும் என்பதை நம்புங்கள். You mean to tell me that this is wrong, my friend? இது தப்புன்னு சொல்ல வரீங்களா நீங்க? How can anybody say that this is wrong? இது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? யாராவது We are சொல்லுங்க. teaching the most wholesome teaching is being given here in the sense of prosperity. செழிப்பு குறித்த முழுமையான சரியான போதனை இங்கே கொடுக்கப்படுகிறது. What we are saying is, if you don't seek God, you cannot even think prosperity. You cannot even think prosperity. நாம என்ன சொல்ல வரோம்? தேவனை நீங்கள் தேடாவிட்டால் செழிப்பை பற்றி நினைச்சு கூட நீங்க பார்க்க முடியாது. If you seek God, தேவனை நீங்கள் தேடினா, then prosperity is in your thinking. பிறகு செழிப்பு உங்கள் சிந்தையில இருக்கும். Plenty is in your mind. நிறைவு உங்கள் மனதில் இருக்கும். Your mind is not plagued with thoughts and fears about and anxieties about what to eat and what to drink. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்ற கவலை பாரங்கள் உங்கள் மனதில் இருக்காது. But these very people that accuse us of preaching prosperity are all the time filled with anxiety and fear and worry about what they will eat and what they will drink. நாம் செழிப்பை குறித்து பேசுகிறோம் என குறை சொல்லுகிறான் இந்த ஆட்களை பாருங்கள். எப்போது பார்த்தாலும் என்னத்தை உண்போம் குடிப்போம் என்ற ஒரு பதட்டம், பயம், கவலை அவங்களை நிறைத்திருக்கிறது. Are you there? இருக்கீங்களா? அவர் செழிப்பை பற்றி பேசுறான்னு சொல்லிட்டு இவங்க கவலைப்படுறதெல்லாம் எதை பற்றி? அதை பற்றி தான். Are you there? இருக்கீங்களா? And we are teaching don't worry. நாம் என்ன சொல்றோம்? கவலைப்படாதீங்க. One brother was telling me, ஒரு சகோதரன் கிட்ட சொன்னாரு, that someone came and shook his hands. யாரோ வந்து அவருடைய கையை பிடிச்சு குலுக்குனாரு. Praise the Lord, brother. Praise the Lord, brother அப்படினாரா.
And then next sentence was, அடுத்த வரி என்ன தெரியுமா? எப்படி வாடகை கொடுக்க போறேன்னு தெரியலங்க இந்த மாசம். And he is accusing me of prosperity, my prosperity. அவர் என்ன குறை சொல்றாரு? நான் செழிப்பை பற்றி பேசுறேன். That I am preaching prosperity. நான் செழிப்பை பேசுறேன். He is only worried about that. அவர்தான் அத பற்றி His கவலைப்படுறார். mind is filled with anxiety and fear and worries. அவருடைய மனம் பதட்டத்தினாலே, கவலையினாலே, பயத்தினாலே நிறைந்திருக்கிறது. That is not spirituality. இது ஆவிக்குரிய தன்மை இல்ல பாருங்க. No. கிடையாது. If he listen to my preaching, he will not worry about it. என்னுடைய போதனை கேட்டா அவர் கவலைப்பட மாட்டார். If he listen to my preaching, he will depend on God to supply. என்னுடைய பிரசங்கத்தை கேட்டால் தேவன் கொடுப்பார் என்று அவர் சார்ந்திருப்பார். Not on man to supply. மனிதன் கொடுப்பான் என்று நம்பி இருக்க மாட்டார். So let me remind you that the world thinks that we are going on, so we are teaching something that is not right. மறுபடியும் நினைப்போடுகிறோம், உலகம் தான் நினைக்குது நம்ம ஏதோ தப்பா இங்க போதிக்கிறோம் அப்படி. No. கிடையாது. It is not so. அப்படி கிடையாது. Teaching saying seek the kingdom of God. என்ன போதிக்கிறோம் நாம? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. Don't worry. கவலைப்படாதீங்க. Take no thought for tomorrow. நாளை தினத்தை குறித்த கவலையே வேண்டாம். No, don't take any thought for tomorrow. வேண்டாம், நாளை தினத்தை பற்றி கவலை வேண்டாம். Because the bank doesn't close there tomorrow there. ஏனென்றால் நாளைக்கு அங்க இருக்கிற பேங்க் மூடிடாது. Amen. ஆமென். If you got money here, you better worry about all the holidays and national holidays and all that. இங்க பணம் இருந்தா தான் நேஷனல் ஹாலிடே மற்ற விடுமுறை நாட்கள் இத பத்தி எல்லாம் கவலை You இருக்கும். can't get the money out when you want. தேவைப்படுற நேரத்துல பணத்தை எடுக்க முடியாது. But if you are depending there on ஆனா there, அதை நீங்கள் நம்பி இருந்தால், hello, don't have to worry about tomorrow. நாளைய தினத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. Amen. ஆமென். Are you worrying, my friend? கவலைப்படுகிறீர்களா நண்பர்களே? The religious world is teaching, saying that worry about these things is all right, but preaching about prosperity is not all right. மதவாதம் உலகம் என்ன சொல்லுது? இத பத்தி எல்லாம் கவலைப்பட்டா அது சரி, ஆனா செழிப்பை பற்றி பேசினாதான் அது தப்புன்றான். I am saying to you, worrying is not right. நான் சொல்லுகிறேன், கவலைப்படுவதுதான் சரியில்லை. Jesus said, take no thought. இயேசு சொன்னார், கவலைப்படாதீர்கள். No thought for tomorrow. நாளை தினத்தை பற்றி எண்ணமே வேண்டாம். Depend on me. என்னை நம்பியிருங்கள். We are teaching people to put their trust wholly and completely and entirely upon God and God's resources. உங்கள் நம்பிக்கையை முழுமையாய் ஒட்டுமொத்தமாய் தேவனையும் அவருடைய ஆதாரங்கள் மீதும் வையுங்கள் என்று தான் நாம் மக்களுக்கு That is போதிக்கிறோம். all I am teaching. நான் அவ்வளவுதான் போதிக்கிறேன். Amen. ஆமென். Are you there and are you clear about it? இது குறித்து தெளிவு உண்டாயிடுச்சா உங்களுக்கு? Let me go to 1 Timothy chapter 6. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம். Remember Matthew 6 and 1 Timothy 6. மத்தேயு 6ஐயும் 1 தீமோத்தேயு 6ஐயும் நாம ஞாபகத்துல வச்சுங்க. Go back to it again and again and digest these things. திரும்ப போயிட்டு இத நல்லா ஜீரணிங்க. And don't just hear a message and just go home. சும்மா ஒரு செய்தி கேட்டு வீட்டுக்கு போனோமான்னு இருந்துறாதீங்க. Get all these things. Read that passage that I just read to you from Matthew 6. மத்தேயு 6 இருந்து வாசித்தனே அந்த வேத பகுதியை வாசியுங்கள். You see, that is why people never should sit in the church and think, well, Sermon on the Mount, I've heard it so many times. ஆகவே தான் பாருங்க, மக்கள் சபையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மலை பிரசங்கமா எத்தனை முறை நான் கேட்டிருக்கேன் அப்படி நினைக்கவே Oh, கூடாது. he's reading from Matthew 6. I don't even have to look because I know it. ஓ மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறாரா? எனக்கு நல்லா தெரியும், பைபிளை கூட திறக்க வேண்டியது இல்ல. No, my friend, that's a wrong attitude. கூடாது, இதெல்லாம் தப்பான எண்ணம். Go back to it. திரும்ப அதை பாருங்க, Read it. வாசியுங்க, Enjoy it. அனுபவியுங்க, Relish it. அதை நன்றாய் உட்கொள்ளுங்கள், Cherish it. அதை நேசியுங்க, See the full import of it and the meaning of it. அதனுடைய அர்த்தம் முழுமையும் உள்ளே வருமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். Praise God for it. அதற்காக தேவனை Let ஸ்தோத்திரியுங்கள். it go in there. அது உள்ளே போகட்டும். Let it impact you. அது உங்களுக்குள்ளே தாக்கத்தை So உண்டாக்கட்டும். let's go to 1 Timothy chapter 6. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம். Verse 17. 17ஆம் வசனம் பாருங்க. Charge them that are rich in this world, that they be not high-minded, nor trust in uncertain riches, but in the living God, who giveth us richly all things to enjoy. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாம் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், That they do good, that they be rich in good works, ready to distribute, willing to communicate. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் கட்டளையிடு. Laying up in store for themselves a good foundation against the time to come, that they may lay hold on eternal life. நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. What is it talking about? எதை குறித்து இது பேசுகிறது? This illustrates the very same point I've been trying to make in Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே எதை நான் சொல்ல வந்தேனோ அதையே இதுவும் குறிப்பிடுகிறது. You see, this is talking about telling the rich people to not trust riches. இந்த வசனம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யங்களை நம்பாமல் இருக்கும்படி சொல்லு. Hello. This is my prosperity teaching. இதுதான் என்னுடைய செழிப்பின் போதனை. Don't trust in riches. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். Don't trust in riches. ஐஸ்வர்யத்தை நம்ப வேண்டாம். It is the man who trusts in riches will find hard to enter into the kingdom of God. ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவது கடினமா இருக்கும். It is not hard for the rich man to enter into the kingdom of God. It is hard for the rich man who puts his trust in riches to enter into the kingdom of God. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது கடினம் அல்ல.
ஐஸ்வரியத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறானே அவன்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம். Why? ஏன்? When a man puts his trust in riches, ஒரு மனிதன் ஐஸ்வரியத்தின் மீது நம்பிக்கை வைக்கும்போது his heart will be in the riches. அவனுடைய இதயம் அந்த ஐஸ்வரியத்தின் மீது இருக்கும். Oh, his thought will be about the riches. அவனுடைய எண்ணமெல்லாம் ஐஸ்வரியத்தை பற்றி இருக்கும். His thoughts will be about how to get it, how to chase after it, how to obtain it. அதை எப்படி சம்பாதிப்பது, எப்படி பெருக செய்வது, எண்ணமெல்லாம் இப்படி இதன் மேல தான் இருக்கும். How to keep it. எப்படி அதை வைத்திருப்பது, How to hide it. எப்படி அதை மறைப்பது, How to escape from taxes. எப்படி டாக்ஸ்ல இருந்து தப்பித்துக் கொள்வது, How to do this and how to do that. எப்படி இதை செய்வது அதை செய்வது. And because he is so occupied with that, அந்த அளவுக்கு மனதில் அந்த எண்ணங்கள் இருப்பதனாலே Satan will be able to deceive him. பிசாசு அவனை வஞ்சிக்க முடியும். The deceitfulness of the riches, Jesus said, will choke the word of God that even goes in and makes it unfruitful in his life. ஐஸ்வரியத்தின் மயக்கம் உள்ளே போகிற தேவனுடைய வசனத்தை நசுக்கி பலன் கொடுக்காமல் செய்து விடும் என்று இயேசு கூறி இருக்கிறார். Are you there? இருக்கீங்களா? In other words, வேறு விதமா சொல்ல you are போனா sitting the whole time and you are worried about riches and your mind is all on just riches. நாள் முழுக்க உட்கார்ந்துட்டு உங்க மனதில் இருக்கிற சிந்தனை எல்லாம் ஐஸ்வரியத்தை பற்றி இருந்தா, And you are a believer and you are coming to church and hearing the teaching. நீங்க ஒரு விசுவாசி, சபைக்கு வரீங்க, இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் The கேக்குறீங்க, word of God is preached to you. தேவனுடைய வசனம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது, Your trust is in the riches. உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் ஐஸ்வரியத்தின் மீது இருக்கிறது. Do you know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? You are walking on dangerous grounds because the devil will deceive you. ஆபத்தான பாதையில் நடக்கிறீர்கள், ஏனென்றால் பிசாசு உங்களை வஞ்சிப்பான். He will deceive you through the riches. ஐஸ்வரியத்தின் மூலம் வஞ்சிப்பான். And he will deceive you and take you away from the Lord. உங்களை வஞ்சித்து கர்த்தரை விட்டு தூர கொண்டு போய் விடுவான். Because you are putting your trust and ஏனென்றால் opening the way for the devil. ஏனென்றால் உங்கள் நம்பிக்கை அதன் மீது வைத்து பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுக்கிறீர்கள். A rich man automatically doesn't disqualify himself from God. பாருங்க, ஐஸ்வரியவான் தானாகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு அப்படி தகுதி இழந்து விடுவதில்லை. He can't say he's a rich man, so he can't be spiritual. ஆமா, ஐஸ்வரியங்க ஆகவே அவனுக்கு பக்தி இல்லைன்னு சொல்லிட முடியாது. No, a rich man who trusts in riches cannot be spiritual. ஐஸ்வரியத்தை நம்புகிறானே ஐஸ்வரியவான், அவன் தான் ஆவிக்குரியவனா இருக்க I முடியாது. say to you another way. வேற விதமா சொல்றேன் பாருங்க. Because the church has said it in so many ways, it has proved, it has said it the wrong way. I have to say it again and again. பாருங்க, சபை பல்வேறு விதங்களிலே தப்பு தப்பா சொன்னதுனால நான் திரும்ப திரும்ப சொல்ல Let me வேண்டியது. say it this way. இப்படி சொல்றேன் பாருங்க. The rich man who trusts in riches cannot be spiritual. ஐஸ்வரியங்களை நம்புகிற ஐஸ்வரியவான் ஆவிக்குரியவனா இருக்க முடியாது. A rich man can be spiritual. ஆனால் ஐஸ்வரியவான் ஆவிக்குரியவனா இருக்க முடியும். Amen. ஆமென். A rich man can be spiritual. ஐஸ்வரியவன் ஆவிக்குரியவனா இருக்க முடியும். My goodness. This itself is enough to rattle some Christians. இதுவே சில கிறிஸ்தவங்களை கலங்கடிக்க போதுமானது. Hello. ஹலோ, Are you there? இருக்கீங்களா? A man can have crores and tons of money and be spiritual. ஒரு மனுஷங்கிட்ட கோடிக்கணக்கில் பணம், டன்டனா பணம் குவிந்து இருந்தாலும் அவனும் ஆவிக்குரியவனா இருக்க முடியும். Or your spiritual world will say no. நம்முடைய ஆவிக்குரிய சொல்லும், ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க அப்படி. How can he be spiritual? எப்படி இந்த மனுஷன் Having so much money. இவ்வளோ பணம் இருக்கு, Left and right he's got so much tons of it. எப்படி திரும்பினாலும் கோடிக்கணக்கா இருக்கு. Bible says he can be. வேதம் சொல்லுது அவன் இருக்க முடியும். If he trusts in riches, then he cannot be spiritual. அவன் ஐஸ்வரியங்களை நம்பினால்தான் அவன் ஆவிக்குரியவனா இருக்க If முடியாது. he has riches, it's all right. ஐஸ்வரியம் இருந்தா அது சரி, But பரவாயில்லை. if he trusts in riches, he cannot be ஆனா spiritual. ஐஸ்வரியங்களை நம்பினால் அவன் ஆவிக்குரியவனா இருக்க முடியாது. Why? ஏன்? Jesus said இயேசு சொன்னா in that parable about the sower and the seed, அந்த விதைக்கிறவன் அந்த விதை குறித்த உவமையிலே it talks about how the seed of God's word goes into people, and then there are certain things that come and choke the word, the seed, from going and growing and producing. அங்க இயேசுவானவர் விதை இது இருதயத்துக்குள்ளே போகிறது, அதன் பிறகு சில காரியங்கள் வந்து அந்த விதையை நசிக்க போடுகிறது என்று சொல்லுகிறார். The man who trusts in riches, ஐஸ்வரியங்களை நம்புகிற மனிதன், it is impossible for him to be a spiritual person because he may come to church and hear the word may go in, but it will be choked out. It will become unfruitful. Though he hears, though he comes, though he reads the Bible, it will be unfruitful for him. It cannot produce spirituality in him because of this emphasis, wrong kind of trust that he has on riches. ஆவிக்குரிய ஐஸ்வரியத்து மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ஆவிக்குரியவனா இருப்பது இயலாத காரியம். ஏன் தெரியுமா? அவன் ஆலயத்துக்கு வரலாம், திருவசனத்தை கேட்கலாம், அந்த வசனம் உள்ளே போனாலும் அந்த ஆசை இருக்கிறதே, அது உள்ள இருக்கிற வசனத்தை எல்லா பக்கத்திலும் நெருக்கி பலன் கொடுக்காமல் செய்து விடுகிறது. The deceitfulness of riches, Jesus said, will choke the seed from growing, the seed of God's word. ஐஸ்வரியத்தின் மயக்கம் தேவனுடைய வசனம் உள்ளே வளராமல் அதை நசுக்கி போடுகிறது என்று. Are you there, my friend? இருக்கீங்களா நண்பர்களே? So a rich man trusting in riches,
will have a difficult time growing spiritually. ஆகவே ஐஸ்வரியத்தை நம்புகிற ஐஸ்வரியவான் ஆவிக்குரிய பிரகாரம் வளருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். But a rich man who's trusting in God, ஆனால் தேவனை நம்புகிற ஐஸ்வரியவான், I don't think he'll have any difficulty growing in God's grace and God's knowledge. ஆவிக்குரிய அறிவில், தேவனை அறிகிற அறிவிலே அவன் வளருவது கஷ்டமே இல்லை நான் நினைக்கிறேன். Amen. ஆமென். Believe that, my friend. அதை நம்புங்கள் நண்பர்களே. One person said to me, ஒருவர் என்கிட்ட சொன்னார், I don't ever want to be rich. நான் பணக்காரனா இருக்கவே விரும்ப மாட்டேன். Oh, because I cannot be spiritual then. ஏன்னா அப்படி இருந்தா என்னால ஆவிக்குரியவனா இருக்க The முடியாது. Bible doesn't say that anywhere. வேதம் எந்த இடத்துலயும் அப்படி சொல்லவே In இல்லை. fact, the Bible is teaching the rich people how they should be. They should not trust in riches. Paul says, tell the rich people, should not trust in riches, but trust in the God who supplies. சொல்ல போனால் ஐஸ்வரியவான்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. பவுல் சொல்லுகிறான், ஐஸ்வரியவான்கள் ஐஸ்வரியத்துமே நம்பிக்கை வைக்காமல் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் மீது நம்பிக்கையா இருக்க கட்டளையிடு என்று. Tell them to trust in the living God who gives us richly all things to enjoy. நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்படி சொல் என்று How சொல்லுகிறார். does God give? தேவன் எப்படி கொடுக்கிறார்? He gives us richly. பாருங்க, சம்பூரணமா கொடுக்கிறார். Amen. Amen. If it was bad for you, he would not give it richly. அது உங்களுக்கு கெட்டதா இருக்குன்னு சொன்னா அவர் கண்டிப்பா சம்பூரணமா கொடுக்க மாட்டார். No. He மாட்டார். gives it richly. அவர் சம்பூரணமா கொடுக்கிறார். You know why? ஏன் தெரியுமா? Not so you can put your trust in it. ஏதோ உங்க நம்பிக்கை எல்லாம் அதன் மீது நீங்கள் வைப்பதற்காக அல்ல. It says he gives it to you richly so that you will be rich in good works, do good things with it, and be ready to distribute and willing to communicate. நன்மை செய்யவும் தாராளமாய் கொடுக்கவும் உதார குணம் உள்ளவனாய் இருக்கும்படியாக தான் தேவன் சம்பூரணமாய் கொடுக்கிறார். I tell you, I dare to tell you today that God gives us riches. பாருங்க, இன்னைக்கு மிகவும் தைரியத்தோடு துணிச்சலோடு சொல்லுகிறேன், தேவன் ஐஸ்வரியங்களை கொடுக்கிறார். I am bold to say that God gives riches. தைரியமாய் சொல்லுகிறேன், தேவன் தான் ஐஸ்வரியங்களை கொடுக்கிறார். Hello. Sit up nicely. கொஞ்சம் தெம்பா உட்காருங்க. Don't get your religious posture. அந்த மதவாதமான அந்த மதவாதிகள் உட்காருங்க, அந்த மாதிரி Don't look உட்காருங்க. at me like this. என்ன ஒரு மாதிரி பார்க்க I am வேண்டாம். telling you, Deuteronomy 8:18 says உபாகமம் 8:18 கூறுவதை நான் சொல்லுகிறேன். that it is he who gives us the power to get wealth. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை நமக்கு கொடுப்பதே தேவன்தான். He gives it. அவர்தான் I கொடுக்கிறார். said to you that God makes it possible. பாருங்கள், தேவன் தான் அது சாத்தியமாகும்படி செய்கிறார். When I was growing up, the church told me the devil is what making people rich. நான் வளர்ந்து வந்தப்ப சபை சொல்லிடுச்சு, என்னன்னு பிசாசு தான் எல்லாரையும் ஐஸ்வரியவான்களா மாற்றுறான். Oh, பிசாசு பாருங்க வஞ்சித்து பணக்காரனாக்கி வஞ்சித்துட்டான் அவரை. பிசாசு பணக்காரன் ஆக்காமலே வஞ்சித்துட்டு இருக்கான் அவ்வளவு பெரிய. The devil doesn't do anything good, my friend. பிசாசு எந்த நன்மையும் செய்வதில்லை நண்பர்களே. He is not capable of any good. எந்த நன்மை செய்யவும் அவனால முடியாது. He is evil, full of evil. அவன் தீமையினால் நிறைந்தவனா இருக்கான். He would rather have you suffer and be in poverty and want and hunger and die. அதுக்கு பதிலா நீங்க பஞ்சம், பசி, தரித்திரத்துல இப்படியே இருந்து சாகும்படி தான் அவன் விரும்புவான். That is the devil. அதான் பிசாசு. God is the one that gives abundantly. தேவன் தான் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். He gives us the power to get wealth. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை He கொடுக்கிறார். makes it possible for you to go out there and slug it out and bring home the money. நீங்கள் போய் கஷ்டப்பட்டு உழைத்து வீட்டுக்கு பணத்தை கொண்டு வரும்படி அவர் உதவி He செய்கிறார். blesses the work of your hand. உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். He withholds no good thing from you. எந்த நன்மையும் உங்களுக்கு கொடுக்காமல் அவர் பிடித்து வைப்பதில்லை. Why? ஏன்? Why does God make people rich? ஏன் தேவன் மக்களை ஐஸ்வரியவான்களாய் மாற்றுகிறார்? Are you there? இருக்கீங்களா? Are you listening to me? நான் சொல்வதை கேட்கிறீர்களா? Why does God make people rich? ஏன் தேவன் மக்களை ஐஸ்வரியவான்களாய் மாற்றுகிறார்? He makes them rich for 3 reasons. 3 காரணங்களுக்காக அப்படி செய்கிறார். One, that they can do good works through the riches they have. ஒன்று, முதலாவது இருக்கிற ஐஸ்வரியத்தின் மூலமாய் நற்கிரியைகளை செய்ய. How many of you think today that if you were very rich that you will do a lot of good things with it? எத்தனை பேர் நினைக்கிறீங்க இன்னைக்கு நிறைய நான் பெரிய பணக்காரனா தான் அதை கொண்டு நிறைய நல்ல விஷயம் செய்யலாம்னு? Will you do? நீங்க செய்வீங்களா? Amen. ஆமென். Will you do? செய்வீங்களா? If you had a lot of money, நிறைய பணம் இருந்தா, you had plenty, நிறைய இருந்தா, will you do a lot of good things? நிறைய நல்ல காரியங்களை செய்வீங்களா? That is why God makes you rich, my தேவன் அதனால தான் உங்களை ஐஸ்வரியவான்களாய் friend. மாற்றுகிறார். Develop that in your heart. அது உங்கள் மனதிலே வளர்த்துக் கொள்ளுங்கள். Develop the desire to be rich in good works. நற்கிரியைகளில் ஐஸ்வரியவான்களாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் Be கொள்ளுங்கள். full of love and compassion அன்பினால மனதிற்கத்தால் நிறைந்திருங்கள். for the suffering and the needy and the poor and all these people. பாடுபடுகிற ஏழ்மையிலே தரித்திரத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட மக்கள் மீது True compassion, உண்மையான மனதுருக்கம், true love, உண்மையான அன்பு, not a sentimental feeling. ஏதோ சென்டிமெண்டலா உணர்வது கிடையாது. No. கிடையாது, அப்படியெல்லாம் வேண்டாம். Not just remembering the poor just when you are sitting down to eat. அல்லது சாப்பிட உட்காரும்போது மட்டும் ஏழைகள் நினைச்சு பாக்குறது, அதெல்லாம் வேண்டாம். No. கிடையாது.
remembering the poor always, எப்போதும் ஏழைகளை நினைக்க வேண்டும், and helping the poor always, எப்போதும் ஏழைகளுக்கு உதவி செய்ய helping the வேண்டும், needy always, தேவையுள்ளவர்களுக்கு எப்போதும் உதவி helping செய்ய the வேண்டும், suffering always, பாடுபடுவர்களுக்கு எப்போதும் உதவி செய்ய வேண்டும், consistently doing that. தொடர்ந்து அப்படி செய்ய வேண்டும். Amen. ஆமென். Not the sentimental feeling of sitting down to eat. It's, oh God, so many people don't have. ஓ சாப்பிடும்போது மட்டும் அந்த ஒரு உணர்வு வந்துருது, சென்டிமென்ட்ல, ஓ ஆண்டவரே இத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லையான்னு. No, 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 no. கிடையாது. What do you do about it every day? அனுதினம் அதை குறித்து என்ன செய்ய Be போகிறீர்கள்? rich in good works. நற்கிரியைகளிலே ஐஸ்வரியவான்களாய் இருங்கள். Amen. ஆமென். Everybody say with me. எல்லாரும் சொல்லுங்க என்னோட I சேர்ந்து. will be rich in good works. நான் நற்கிரியைகளிலே ஐஸ்வரியவானாய் இருப்பேன். That is one reason that God makes you rich. தேவன் உங்களை ஐஸ்வரியவானாய் மாற்றுவதற்கு அது ஒரு காரணம். Second reason இரண்டாவது காரணம் is that He wants you to be ready to distribute. நீங்கள் தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Why does He give you so much? ஏன் அவ்வளவு கொடுக்கிறாரு? Not so you can can it and keep it. ஏதோ நீங்க மூட்டை கட்டி வச்சுக்கிறதுக்கு இல்ல. No, no, no. கிடையாது. Why so much? ஏன் அந்த அளவு கொடுக்கிறார்? So that you can be a storehouse of supply. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பண்டசாலையா இருக்கும்படி. Amen. ஆமென். It must always be coming out. அது எப்போதும் வெளியே வந்துட்டே இருக்கணும். Giving, கொடுக்கணும். not being tight, you know. அப்படியே இருக்க பிடிச்சிக்க கூடாது. You know. No. கிடையாது. Giving. கொடுங்கள். Giving always. எப்போதும் கொடுக்க Ready வேண்டும். to distribute. தாராளமாய் கொடுக்கிறவங்களா Always இருக்கணும். thinking about what can I do? எப்ப பார்த்தாலும் நினைக்கணும் நான் என்ன How செய்யலாம்? can I help this person? எப்படி இவருக்கு உதவி How செய்யலாம்? can I help him? எப்படி அவருக்கு How உதவி can I செய்யலாம்? help her? எப்படி What can அவர்களுக்கு I உதவி do for this செய்யலாம்? person? இவருக்கு என்ன செய்யலாம்? That must be the thought that fills a person. இந்த எண்ணம் தான் ஒரு மனிதனை நிரப்ப So வேண்டும். you can be rich and still be spiritual. ஆகவே பணக்காரனா இருந்து கூட ஆவிக்குரியவனா இருக்க முடியும். Amen. ஆமென். Spiritual in the sense that you are doing good works and rich in good works ஆவிக்குரியவன் சொன்னா நற்கிரியைகளில் ஐஸ்வரியவானா இருப்பது. and ready to distribute. பிறகு தாராளமாய் கொடுக்க வேண்டும். And then thirdly, willing to communicate. மூன்றாவது உதார குணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். Very generous. உதார குணம். Very generous. உதார குணம் உள்ளவர்கள். Amen. ஆமென். Very generous in the sense that when you do things, people are shocked. They say, my God, he helped me really. பாருங்க உதார குணம்னா என்ன? அது நீங்க கொடுத்து உதவி செய்யும்போது மக்களுக்கு அதிர்ச்சியா இருக்கணும். ஐயோ இவ்வளவு செஞ்சிருக்காரு. Really, he must really believe in God. பாருங்க மெய்யாகவே தேவனை In the விசுவாசிக்கணும். world, nobody gives anything for anybody. பாருங்க உலகத்துல யாருமே யாருக்காகவும் எதையும் கொடுப்பதில்லை. You know that? தெரியுமா உங்களுக்கு? The world, you look at the world. உலகத்தை கொஞ்சம் பாருங்க. They will never give one penny to anybody for anything. ஒரு நாளும் எதுக்காகவும் ஒரு பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. Their belief is, why should I give anything? அவங்க என்ன யோசிக்கிறாங்க? இதுக்கெல்லாம் நான் ஏன் கொடுக்கணும்? I got it the hard way, let him go get it the hard way. கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சேன், அவங்களும் போய் கஷ்டப்படட்டும். I won't give. நான் கொடுக்க மாட்டேன். It's mine, I'll keep it. இது என்னுடையது, நான் தான் வச்சுக்கிறேன். That's the difference between God's people and the world's people. தேவ ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். God's people, when they have riches, they are not high-minded. தேவ ஜனங்களிடத்தில் ஐஸ்வரியம் இருக்கும்போது இருமாப்பா இருப்பது They are not கிடையாது. proud. அவர்கள் They are பெருமைப்படுவதில்லை. not arrogant. அவர்கள் கர்வத்தோடு இருப்பதில்லை. They are rich, but they are rich in good works. ஐஸ்வரியவான்களா இருக்கிறார்கள், இருந்தும் நற்கிரியைகளிலும் ஐஸ்வரியவான்களா They are இருக்கிறார்கள். involved in doing good things. நல்ல காரியங்களை செய்வதில் They are ஈடுபடுகிறார்கள். using their money for good things. பணத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். Ready to distribute தாராளமாய் கொடுக்கிறார்கள். and willing to communicate. உதார குணத்தோடு உதவி செய்கிறார்கள். Amen. ஆமென். And if you don't have that kind of mindset, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லை என்றால் then what is the use of God making you rich? பிறகு தேவன் உங்களை ஐஸ்வரியவானா மாற்றியே என்ன பிரயோஜனம்? God looks at you and says, well, if I give it to him, he's going to keep it. தேவன் உங்களை பார்த்து என்ன யோசிப்பார்? இவரு கொடுத்தா இவரே எல்லாத்தையும் வச்சுப்பார். Oh, I don't want to give it to him. ஓ இவரு கொடுக்க நான் விரும்பல. Because he's the kind that keeps it, என்ன hands it, இவர் sits on எல்லாத்தையும் it. மூட்டை கட்டி அது மேல உட்கார்ற ஆசாமி இவர். He's the one that hides it. இவர் தான் அதை மறைச்சு He's வைக்கிறவர். the one that will never help anybody. இவர் யாருக்கும் உதவி செய்யவே He's the one மாட்டார். that's not generous. இவர் உதார குணமுள்ளவர் இல்ல. See, but when God sees that you are motivated by the word, ஆனால் தேவனுடைய வசனத்தினாலே உங்களுக்கு ஒரு ஊக்கம் வருவதை தேவன் காணும்போது, filled with the nature of God, தேவனுடைய சுபாவத்தினாலே நீங்கள் நிறைந்திருக்கும் போது, and when he sees that you trust him, நீங்கள் அவரை நம்பி இருப்பதை அவர் காணும்போது, and that you trust his heavenly resources, பரலோக ஆதாரங்களை நீங்கள் நம்பி இருப்பதை அவர் God is காணும்போது, pleased with it. தேவன் அதிலே பிரியப்படுகிறார் நண்பர்களே. God is pleased with it. தேவன் அதிலே பிரியப்படுகிறார். It's like this in everything in spiritual life. பாருங்க ஆவிக்குரிய காரியங்களை எல்லாத்திலும் இப்படிதான். In everything God is. எல்லாவற்றிலும் அப்படிதான். For example, God revealing God's will to his people. உதாரணத்துக்கு தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். Who does he reveal it to? யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறார்? He doesn't reveal it to people once in a while when they are in trouble. They knock on his door and say, God, what should I do? எப்போதாவது கஷ்டம் வரும்போது கதவை தட்டி ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேக்குறாங்களா, அந்த மாதிரி ஆட்களுக்கு வெளிப்படுத்துவதில்லை. You know who he reveals it to? யாருக்கு வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? He reveals it to people that love him and serve him and live for him and spend time with him
and are in fellowship with him constantly. தம்மை நேசித்து அன்பு கூர்ந்து சேவித்து தொடர்ந்து தன்னோடு கூட உறவில் ஐக்கியத்தில் இருக்கிறாங்களே அவர்களுக்கு தான் வெளிப்படுத்துகிறார். God communicates his will to that person. தேவன் அப்படிப்பட்டவருக்கு தம்முடைய சித்தத்தை He is வெளிப்படுத்துகிறார். pleased to do that. அதை செய்வதில் அவருக்கு அவ்வளவு இஷ்டம். God says, oh, he's my man. தேவன் சொன்னா ஐயோ இவர் He என்னுடையவர், loves me. என்னை He நேசிக்கிறார், serves me. என்னை He's சேவிக்கிறார், living there for me. எனக்காகவே வாழ்கிறார், He's doing things on my behalf. என்னுடைய சார்பிலே காரியங்களை I செய்கிறார். want to guide him. நான் இவரை நடத்த I want to விரும்புகிறேன், lead him. இவரை வழிகாட்ட I want to விரும்புகிறேன், help him. இவருக்கு உதவி செய்ய I want to விரும்புகிறேன், give him my wisdom. இவருக்கு ஞானத்தை கொடுக்க விரும்புகிறேன். Are you there? இருக்கீங்களா? God is not pleased with those people that are, when they're in trouble, they come and say, Lord, what should I do? பிரச்சனை வரும்போது ஆண்டவர் என்ன செய்யணும்னு கேக்குறாங்களே, அவங்க மேல ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, Sometimes, வெளிப்படுத்துவதில்லை. some people when they come, you know that they are in trouble. பாருங்க சில பேர் வரும்போதே நமக்கு தெரியும் அவங்க பிரச்சனையில இருக்காங்கன்னு. That's why they come. ஆகவே தான் வந்திருக்காங்க. When the problem is solved, they never come. பிரச்சனை தீர்ந்த உடனே வர மாட்டாங்க. God is a problem solving point for them. தேவனை பொறுத்தவரை அவர் அவங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கிறவர், அவ்வளவுதான். That's all. அவ்வளவுதான். They don't know him as their Lord, தங்களுடைய கர்த்தராய் அவர்கள் அவரை அறிந்திருப்பதில்லை, Master. எஜமானாய். They don't love him. They நேசிப்பதில்லை, don't அவரை serve him. அவரை சேவிப்பதில்லை. But God is gracious. He helps them when they come. என்றாலும் தேவன் கிருபை உள்ளவர், வரும்போது உதவி செய்கிறார். You know, but ஆனால் because they don't have a long lasting relationship with God, தேவனோடு கூட தொடர்ந்து ஒரு உறவு ஐக்கியம் because they இல்லாதபடினாலே, don't have a fellowship with God, தேவனோட ஐக்கியம் இல்லாதபடினாலே they cannot, and it is impossible for them to walk in victory. அவர்கள் வெற்றியிலே ஜெயத்திலே நடப்பது முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. Because they have this hit and go thing. Whenever they're troubled, they come. Otherwise, they don't come. ஏன்னா பிரச்சனைனா வருவாங்க, இல்லாட்டி வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் அவர். Therefore, there is no consistent walk of victory and joy and peace and abundance. ஆகவே தான் தொடர்ந்து அவர்கள் வெற்றியில இருப்பது கிடையாது, தொடர்ந்து சமாதானம் கிடையாது, தொடர்ந்து பரிபூர்ணமா இருப்பதில்லை. Amen. ஆமென். It all depends on that. எல்லாமே அதை தான் சார்ந்திருக்கு. God sees your heart, my friend. தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். Is your heart hooked up with God? உங்கள் இருதயம் தேவனோடு இணைந்திருக்கிறதா? Shall we all stand up together? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Oh, what a wonderful thing it is. ஓ என்ன அற்புதமான ஒரு காரியம் இது. We are hooked up to the source of supply. இது ஆதாரம் இருக்கிறதே, அதை கொடுக்கிற அவரோடு கூட நாம் இணைந்திருக்கிறோம். We are not hooked up to some earthly system. ஏதோ ஒரு உலக முறைமையோடு நாம் Not இணைந்திருக்கிறோம். that we believe this and we believe. We are hooked up to that person from whom all things come. ஏதோ இதை நம்புறோம் அதை நம்புறோம் கிடையாது, எல்லாம் நமக்கு கிடைக்கிற அவரோடு கூட நாம் இணைந்திருக்கிறோம். Amen. ஆமென். Peter realized that. பேதுரு அதை உணர்ந்தான். He said, I caught nothing all night. சொன்னா ராத்திரி எல்லாம் முயற்சித்த ஒண்ணும் கிடைக்கல. This man put the fish in the sea. He said, it's there. கடலிலே மீனை வைத்தவர் சொல்லுகிறார் இங்க இருக்கிறது என்று. Then he said, I don't want fish anymore. I'm not going to catch fish. I'm going to follow Jesus. பிறகு அவன் சொல்லிட்டான், அந்த மீன் தேவையில்லை, இனி மீனை பிடிக்கவும் மாட்டேன், இந்த இயேசு தான் எனக்கு வேணும். மீனை வச்சவரே எனக்கு தெரியும், அப்புறம் என்னத்துக்கு மீனை பிடிக்கணும்? Are you there? இருக்கீங்களா? I got the man who made the fish. மீனை உண்டாக்கினவரே நான் பிடிச்சிட்டேன். I'm going to go after him. அவர் பின்னாலே நான் போகிறேன். He left all and followed him. அவன் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினான். Doesn't mean that he became poor because he left everything. ஏதோ எல்லாத்தையும் விட்டான்னு சொல்றதுனால அவன் ஏழை ஆயிட்டான் கிடையாது. Poor servant of God, Peter, you know. தேவனுடைய பரிதாபமான ஏழையான ஊழியக்காரன் அப்படி கிடையாது. No. கிடையாது. He left all எல்லாத்தையும் விட்டான். and he got everything. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். He's got the one who's got everything. எல்லாவற்றையும் உடையவரை அவன் பெற்றுக்கொண்டான். Amen. ஆமென். He never an empty boat in Peter's life. அதன் பிறகு பேதுருவின் வாழ்க்கையில படகு காலியா இருக்கவே இல்லை. Amen. ஆமென். Never was he washing his net. ஒரு நாள் தன்னுடைய வலையை கழுவிட்டு இல்ல அவன். No. கிடையாது. Always abundance. எப்பவும் பரிபூரணம். Amen. ஆமென். They brought everything and put it at his feet. Read it in the Bible. வேதத்துல வாசித்து பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து அவனுடைய பாதபடியில வைத்தார்கள். Amen. ஆமென். சும்மா மீனை பிடிச்சிட்டு வலையை கழுவிட்டு இருந்தேன், போட்டு காலியா இருக்குதுன்னு அழுதுட்டு நிக்கிறான், கொண்டாந்து எல்லாம் கால